23ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் அன்பை பெற்றவர் நம்முடைய பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு இரட்டை இலட்சத்தில் வாக்குகளை கேட்பதற்காக வருகை தந்திருக்கிறோம். இப்ப ஸ்டாலின் உங்களை திசை திருப்பதற்கு பொய்யா பேசிட்டு இருக்கிறார். அதை பார்க்கணும். முதல்ல சொன்னாரு ரெட்டி சொன்னார், நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக என்னென்ன திட்டங்களை செய்து எல்லாம் சொன்னார். பெண்களுக்கெல்லாம் என்ன உதவி செஞ்சாருன்னு சொன்னார். திமுக வாக்குறுதி கொடுத்து ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அவங்க அப்பா சொன்னா 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும், எல்லாரும் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு யாரும் வாங்கி இருக்கிறீங்களா? பொய்யே பேசுவாங்க திமுக யாரு. இந்த பொய்ய பேசுவாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க. சொன்னது போல சாராய கடை புறம் திறந்து போதைப்பொருள் வித்தல் 43,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்தது திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின் அரசு. அவங்களுடைய எல்லாம் பணம் எங்க போச்சுன்னு நாங்க மட்டும் சொல்லல, எடப்பாடி சொல்லல. இதான் பிரதமர், நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு. 43,000 கோடி ரூபாயை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சாராயத்தில் எடுத்துட்டு போய் வீட்டுல எங்க போயிருக்குதுனாக்க திமுக குடும்பத்துக்கு, ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிருக்குது. அதுக்காக ஓட்டு போட போறீங்க? நீங்க போட போறீங்களா? அது பாருங்க. ரெண்டாவது சட்டம் ஒழுங்கு பேசினாரு. சாதாரண ஒரு பெண்ணு, ஒரு குழந்தை, ஸ்கூல் பொண்ணு, +2 படிச்சு வெளியே போன பிறகு கற்பழிச்சு கொலை பண்ணி போட்டானுங்க. இதுவரையில் என்ன நடவடிக்கை எடுக்கல. எதுக்கு சொல்றேன்னா, பெண்களுக்கே பாதுகாப்பு. நீங்களா தமிழ் பெண்கள் வந்திருக்கிறீங்க எல்லாருமே. நமக்கு என்னங்க உயிருக்கு பாதுகாப்புக்கு இந்த திமுக அரசாங்கம் கொடுக்குது? நம்ம எவ்வளவு திட்டங்கள் சொல்லலாம், ஆனா நம்ம உயிர் தான் முக்கியம். உயிர் இருந்தா தானே எல்லாம் பொருள் இருக்க முடியும். இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு பேரை பெண்கள் நிக்கிறீங்க. உங்களெல்லாம் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது பஞ்சாயத்து தலைவராகவும் கவுன்சிலர் செய்யறதுக்கு 50% உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. நாளைக்கு பாருங்க, இந்த முடிச்சுட்டு நாளைக்கு நான் டெல்லிக்கு போறேன் சொன்னாங்க. நான் இவர் வரதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. தம்பி டெப்டி ஸ்பீக்கராக இருந்தார், மந்திரியாக இருந்தார், இதை செஞ்சு அதெல்லாம் சொன்னாங்க. அந்த விளம்பரம் பண்ணாங்க. அதை செஞ்சது அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு அந்த பதவி வாஜ்பாய் கவர்மெண்ட் கடைசி எல்லாம் செஞ்சு கொடுத்தேன், ரோடெல்லாம் போட்டு கொடுத்தேன். அதை விட முக்கியமானது என்னன்னாக்க, உங்களுக்கு சொல்லணும்னா, நாளைக்கு அம்மா அவர்கள் 98 ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் கவுன்சிலர் மட்டும் இல்ல, எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். அதுக்காக 33% ஒதுக்கி கொடுக்கணும் சட்டத்தை கொண்டு வந்தது. சட்டத்தை அறிமுகப்படுத்தி 98 நான் அமைச்சராக இருக்கும்போது அதிமுக அரசாங்கம் அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்தியா உலகத்தில் எங்கும் கிடையாது. பெண்களும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றம் 33% என்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது நாளைக்கு பாராளுமன்றத்தை அந்த மோடி அரசானது அதை செயல்படுத்தி வருகின்ற தேர்தலில் 29 வர தேர்தலில் பெண்களுக்கு 33% பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. இதை விட அதிமுக அம்மாவுடைய ஆட்சியினுடைய அந்த காலத்தில் செய்தது பாஜக அரசு சேர்ந்து செய்தது, கூட்டணி வைத்ததும். ஆகவேதான் இந்த சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு ஒரு குடும்ப அரசியல் நடக்குது. ஸ்டாலின் முதலமைச்சர்னா அவன் மகன் உதயநிதியும் முதலமைச்சர் மாதிரி தான். பிறகு மருமகன் சபரீசம் முதலமைச்சர் மாதிரி தான். பிறகு அடுத்தது அவங்க மனைவி துர்காவும். தைரியமா இருந்தாக்க ஏன் முன்னுக்கிற எம்எல்ஏ நிக்க வேண்டியதானே? ஏன் நிக்கல? அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்க உங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கிறவர் அதுவும் வரைக்கும் வர முடியாது. ஆகவே எடப்பாடி நம்முடைய பாலகிருஷ்ண ரெட்டி தொடர்ச்சியாக அம்மாவுடைய காலத்தில் அமைச்சரானாரு. எடப்பாடி கவர்மெண்ட் அமைச்சராக இருந்தாரு. அவருக்கு சிறிய பிரச்சனை வரும்போது அவங்க மனைவி போட்டி போட்டாங்க 2 தடவை தைரியமாக. 3வது இப்ப 4வது தடவை நிக்கிறாரு தைரியமா. அந்த மாதிரி இருக்கிறவங்க எம்எல்ஏ நிக்கலாம் இல்ல, நிக்க மாட்டாங்க. திமுக காரங்க செஞ்ச ஊழல் இந்த பகுதிக்கு என்னமே நான் செய்யல, இந்த நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யாத காரணமாகத்தான் அவங்க நிக்க முடியல. ஆனா பாலகிருஷ்ண ரெட்டி
நிக்கிறாருனாக்கா அவர் சேர்மனா இருந்தாரு, நல்லது செய்தாரு. என்ன எடப்பாடி அமைச்சர் நினைச்சா அதெல்லாம் செஞ்சு காமிச்சாரு. இந்த மாவட்டத்திற்கு வந்து செய்ய வேண்டிய இந்த யூனிவர்சிட்டி, கால்நடை யூனிவர்சிட்டி இவங்க கொடுத்துருக்காங்க, இந்த நம்ம இவர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல செய்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பல திட்டங்கள் சொல்லிச்சாங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறது போட போறாங்க. எல்லாம் பெண்களுக்கு மாசம் 2,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. இந்த மாதிரி பல திட்டங்களை செய்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அம்மாவுடைய கட்சி, எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆர் கட்சியை மறந்துடாதீங்க. ரெட்டையில பாலகிருஷ்ண ரெட்டி தான் நீ இருக்கணும். நான் சொன்னது போல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டும் என்றால், குடும்ப ஆட்சி ஒழிக்க வேண்டும் என்றால், நல்லது நடக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி தமிழனுடைய முதலமைச்சராக வர வேண்டும். அதனுடைய நம்முடைய பாலகிருஷ்ண ரெட்டி எம்எல்ஏ ஆகிறத முடியும். நாங்கள் பாலகிருஷ்ண ரெட்டியே திரும்ப அமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக மீண்டும் உங்களுடைய ஒசூல் நான் சொன்ன பல சொன்னேன், ராஜாஜிக்கு அடுத்தது இந்த ஊர்ல வந்து முதலமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தான் இருக்கிறார், வேற யாரும் இல்லை. இந்த ஊர் இந்த ஒசூர் பகுதியில் நம்ம ராஜாஜிக்கு பின்னால் அமைச்சரான யாரு? அவர் இருக்கிறாரு. அவரை மீண்டும் ஆக்கிறதுக்கு நாம பாடுபடணும். பாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றால் உங்களுக்கு எல்லாம் வந்து நல்லா செய்வாரு. வெற்றி பெறுவது உறுதி. எல்லாரும் வாயில் என்ன சொல்றாங்கன்னா பாலகிருஷ்ணன் ஜெயிச்சிட்டாருங்க. நான் உட்காந்து பேசினுக்கிறேன், எல்லாம் சொல்றாங்க இவர் ஜெயிச்சிட்டாரு, இவர் தான் இந்த முறை ஜெயிக்கிறார். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே வந்து பாலகிருஷ்ண ரெட்டியினுடைய பெயர் எங்க எடுப்படுத்தாலும் ஒசூல் எங்க போனாலும் செய்கிற நாளை வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார்கள். அந்த வெற்றியை நீங்கள் வருகின்ற 23ஆம் தேதி நம்முடைய எடப்பாடி முதலமைச்சராகவும், இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்கவும், ஊழலை ஒழிக்கவும் நீங்கள் எல்லாரும் தயவு செய்து அவர் சொன்ன நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நம்முடைய பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு இரட்டை வாக்களிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.